வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன். நம்ம போன வீடியோவில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அதில் முதல் விஷயமான நேர்மையான வாழ்க்கை அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு நேர்மைக்கு அடுத்து நம்ம எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா எடுத்துக்காட்டான வாழ்க்கை. எடுத்துக்காட்டான வாழ்க்கைனா நம்ம பிறருக்கு எடுத்துக்காட்டா வாழணும். அதுதான் எடுத்துக்காட்டான வாழ்க்கை. சரி, எடுத்துக்காட்டுனா என்ன? நம்ம ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது அதுக்குரிய சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து காட்டுறது. அங்க அப்படி நடந்துருந்துச்சு, இந்த இந்த வருஷம் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சான்றோட எடுத்துக்காட்டுவது எடுத்துக்காட்டு. சரி, இந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எடுத்துக்காட்டா யாரை எடுத்துக்கிறலாம்? என்னைய வச்சு பார்க்கும்போது நான் வாழ்க்கையில எடுத்துக்காட்டா நினைக்கிறது கர்ம வீரர் காமராஜர். அவரை தான் வாழ்க்கையில எடுத்துக்காட்டா நினைச்சிருக்கேன். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் கடைசி வரை எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்படி ஒரு எடுத்துக்காட்டான மனிதரை நான் என் வாழ்க்கையோட இன்ஸ்பயரா எடுத்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவு புகழோட உச்சிக்கு போனாலும் அவர் கடைசி வரைக்கும் அந்த எளிமை அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வரல. இன்னொன்னு, வாழ்க்கையின் அடித்தளமான கல்வியை அனைவருக்கும் கொண்டு வந்ததுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்னைக்கு வரைக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் தான் நம்ம எடுத்துக்காட்டாவே படிச்சுக்கிட்டு இருக்கோம். புக்கில் படிக்கும்போது கூட கல்வி கண் திறந்த காமராஜர்னு படிக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதரை நம்ம நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். வேற அவர் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. காமராஜர் இருக்காரு, சமூக சேவை கடைசி வரைக்கும் நோபல் பரிசு வாங்கின அன்னை தெரசா இருக்காங்க, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க. ஏன்னா அவர்லாம் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவு திட்டத்தையே கொண்டு வந்து இந்தியாவை எவ்வளவோ வல்லரசு நாடாக அவரோட பங்கு. இந்தியா இன்னைக்கு வல்லரசு பாதையில போய்கிட்டு இருக்குன்னா அவர் தான் ஆரம்ப கட்டம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா வல்லரசுல போகாது. போயிருக்குமான்றது கேள்விக்குறிதான். அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரெல்லாம் இன்னும் நம்ம நாட்டுக்கு உயிரோட இருந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா அது நடக்காம போயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நம்ம எடுத்துக்கிறோம். வேற ரீசெண்டா இறந்து போன ரத்தன் டாட்டா ஐயா அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளவோ சம்பாதிச்சு எவ்வளவோ சொத்துக்களை இல்லாத மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டா எவ்வளவோ பேரை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அப்துல் கலாம் ஐயாவை பாத்தியா, காமராஜர் ஐயாவை பாத்தியா, இப்படி அடுத்தவங்களுக்கு முன்னோடியா வாழ்றது தான் எடுத்துக்காட்டான வாழ்க்கை. இப்படி எல்லாராலையும் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாராலையும் அப்படி எடுத்துக்காட்டா வாழ முடியாது. இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு இல்லாட்டினாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா வாழ முயற்சி செய்வோம். அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்மளால எடுத்துக்காட்டா வாழ முடியாட்டினாலும் பரவாயில்ல, எக்காரணம் கொண்டும் குழந்தைகளுக்கும் சரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சரி கெட்ட விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா வாழ்ந்துடவே கூடாது. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கெட்ட விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா என்னைக்குமே வாழ்ந்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம உங்களெல்லாம் சொல்ற மாதிரி நாளைக்கு ஒரு கெட்ட விஷயத்துக்கு நம்மளை எடுத்துக்காட்டா சொன்னாங்கன்னா நம்ம குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றது கூட குழந்தைங்கிட்ட போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். ஆனா கெட்ட விஷயங்கள் குழந்தை பருவத்துல இருந்து வர்றவங்க டக்குன்னு போய் ஒட்டிக்கிறோம். கெட்ட விஷயங்கள் ஈஸியா ஒட்டிக்கிறோம். அதனால நல்ல விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டா வாழ முடியாது, கெட்ட விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா என்னைக்குமே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அது நல்ல பேர் வாங்குறது எப்படி நம்ம காலாகாலத்துக்கு நிற்கிதோ அதே மாதிரிதான் கெட்ட பேர் வாங்கினாலும் அது காலாகாலத்துக்கு நிற்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ்வோம்னு சொல்லி இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா பென் நாகராஜ். நன்றி, வணக்கம்.